மனங்கிற கருவி இருக்கிறனால தான் மனித அந்தஸ்து நமக்கு கிடைச்சது. அப்போ நம்முடைய மனம் ஒரு மந்திரத்தில் வெற்றி பெறுகிறது என்கிறத சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாரும் கண்டுபிடித்திருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை நீங்கள் அப்படியே கவனித்து பாருங்கள். இந்த மண் என்கின்ற மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும் அப்படின்னா இந்த பூமி என்கிற ஒன்று தேவை. இந்த பூமிக்கு ஒரு சப்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எந்த பொருளையும் நீங்கள் அதை ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது ஒரு சப்தம், ஒலி கிடைக்கும், சவுண்டு. அப்போ இங்கே பிரணவம் அப்படின்னு சொன்னால் பிறை என்றால் ஒளிர்தல், நவம் என்றால் புதுமை என்று அர்த்தம். அப்போ புதுமையான ஒளியை தரக்கூடியது எது என்றால் பூமி. இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் பூமியினுடைய மந்திரத்தோடு அசைவோடு தொடர்புடையவை. அதனால தான் நம்ம கோவிலில் பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், தெய்வத்துக்கு மந்திரம் சொல்லும்போது ஓம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே சொல்ல வந்தது ஓம் எனும் பிரணவ மந்திரம். இது ஏற்கனவே தெரியும்னு நினச்சிட்டு போயிடாதீங்க, இதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்கள். அப்போ ஓம் எனும் ஆதி மந்திரம், அதுதான் உலகம் ஒளி அலைகளால் முதலில் நிரம்பி இருக்கிறது. பைபிள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமி ஒளி அலைகளால், அதாவது நாத பிரம்மத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஒளி அலைகளை இஸ்லாமியர்கள் ஒளி உள்ளா அப்படின்னு சொல்கிறாங்க. சகல ஜீவராசிகளிலும் அண்டங்கள் முழுவதிலும் இந்த பிரணவ மந்திரம் ஊடுருவி இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளரையும் இந்த ஓவியனும் ஒலித்து கொண்டே இருக்கிறது, மேலிக்லஸ். அப்போ இந்த வேத பிரணவமாக இல்லாவிட்டாலும் இந்த ஓம் என்கிற மந்திரங்கள் மட்டும் இல்லை ஒரு மனிதனுடைய உடம்பில் குறைகிறது என்றால் அவனுக்கு என்னாகும்? செயலிழந்து விடும். ஓம் இல்லாவிட்டால் மந்திரங்களுக்கு இங்கே மகத்துவம் இல்லை. அதே போல் இதை கிறிஸ்துவர்கள் ஆமன்னு சொல்கிறாங்க, மேல் நாட்டினர்களும் அவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகுது, பெரிய பெரிய மரங்களோட வேரோடு சாய்க்குது. அதே சமயம் சின்ன சின்ன நாணல் புற்கள், தர்பை புல்கள், நாணல் அதெல்லாம் வளைஞ்சு கொடுக்குதா? பெரிய வெள்ளம் போகும், ஆற்று கரை ஓரத்தில் தான் முளைக்குது. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுது. ஆனால் நாணல் தட்டை அப்படியே வளைஞ்சு கொடுத்து வெள்ளம், அதாவது நீர், மழை நீர் வடிந்து போன பிறகு அப்படியே மெல்ல எழுந்து நிற்குது. இது போலத்தான் நாம் வாழ்க்கை சக்கரம். யாரெல்லாம் ஓம் ஓம் ஓம்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, ஜபா மந்திரம் உள்ளுக்குள்ளரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும்போது நெருக்கடியான காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை வளைந்து கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டு. இந்த ஓம் என்கிற மந்திரவங்க சொல்கிறவங்க எல்லாரும் பாருங்கள், அதிகம் பாதிக்கப்படுவதில்லை. அப்போ அதுவோடுமல்ல, நம்ம அநேகர் வாழ்க்கையிலும் பாருங்கள், இந்த ஓம் என்கிற மந்திரத்துக்குள்ளற குழந்தைகள் சொல்லினாங்கன்னா அவங்களுக்கு பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்று 3 முடிச்சுக்கள் உள்ளன. இந்த பிரம்மா என்பது ஒரு சிருஷ்டியை குறிக்கக்கூடியவர், படைப்புத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர், கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கிரியேட்டர். எதையும் உருவாக்குவது பிரம்மா, படைப்புத்தன்மை. குழந்தைகளுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ குழந்தைகள் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னால் ஓம் 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 இப்படியே சொல்லும்போது தொப்புள்ளிருந்து கீழிருந்து இழுத்து அந்த இம்காரத்தை கொடுக்கும்போது இதோடு அறையோடு இணைந்துருது, உலகத்தோடு இணைந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது தான் பாருங்கள், குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க. படிப்பு வராத குழந்தைகளுக்கு மூச்சு பயிற்சி பண்ணி, நாடி சுத்தி பிரணயாமம் பண்ணி, அவங்களுக்கு ஓமை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் எண்ணிக்கையே வேண்டாம், அவங்க சொல்லிட்டு படிக்க சொல்லுங்கள். புரிதல் ஏற்படும், அவங்களுக்குள்ள ஒரு மந்த நிலை போகும். அதனால் இந்த ஓம் என்கிற மந்திரத்தை கிறிஸ்தவர்களும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேரால்
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மந்திரத்தின் மூலியமாக சொல்லும்போது நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுது. அப்போ எதிர்ப்பு சக்திகள் விலகும், மனச்சாந்தி உண்டாகும். வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் சும்மா இருக்கிறதுக்கு இந்த ஏகாட்சர நிலையில், ஏகாந்த நிலையில் இதை அடையலாம். இப்போ வாய் விட்டு ஜபிக்காமல் மனதிற்குள்ளோரையே உள்ளேயும் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு தரை விரிப்பில் உட்காந்து சொல்லலாம். 1,00,000 உரு ஏறிய பிறகு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடலில் உள்ள மின்காந்த சக்தி காந்த சக்தியாக மாறும். வியாதிஸ்தர் முன்னால் நீங்களே ஜபிச்சிங்கன்னா அவங்க நோய் போங்கும். ஒரு வேப்பங்குச்சியால் குழந்தைகள் நாக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், வச்சுக்கிட்டு ஜபிச்சிங்கன்னா ஓம் என எழுத அவங்களுக்கு கல்வி நல்லா மேம்படும். ஒரு வேப்பங்குச்சி எடுத்து அதில் ஓம்னு நாக்கில் எழுதி நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் மேம்பாடு வரும். சுத்தமான பசும் சாணத்தில் செய்யப்பட்ட விபூதியில் அதில் ஓம்னு எழுதி நம்ம கொடுத்து ஜபம் பண்ணி கொடுக்க பீடைகள் ஒழியும், பயம் தெளியும். சுத்தமான சாப்பாட்டில் நல்ல வேக வச்ச சாதம், வெள்ளை சாதத்தில் ஓம்னு எழுதி கொடுக்க, அதாவது ஒரு சித்தி ஆகிருக்கணும், 1,00,000 உரு போட்டிருக்கணும் கொடுக்க. சாப்பிடும் போது வயிற்றில் இருக்கிற புண் போகும், வயிற்று நோய் போகும். நல்ல இளநீரை வாங்கி நல்ல பாத்திரத்தில் வைத்து அதில் ஓம்னு எழுதி ஜெபம் பண்ணி கொடுத்தால் என்னாகும், அது என்னாகும், நம்ம உடம்பில் இருக்கிற வெக்கை தணியும். பிறரை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஓம்னு சொல்லி பண்ணும்போது மின்காந்த சக்தி தான் நம் கைகளிலிருந்து வெளியே பாய்கிறது, பிறருக்கு உண்டான குறைகளை நீக்குகிறது. மகான்கள்லாம் அப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இங்கே ஒரு எலக்ட்ரோமீட்டர் மூலம் சாதாரண மனிதனின் மின் சக்தியை அளக்கணும். பிறகு அவன் ஓம் 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 என்று 1,00,000 ஜெபித்தவருடைய மின்சக்தியை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா முதலில் சொல்லாதவருக்கும் சொல்லியவருக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ கர்ப்பமான தாய்மார்கள் ஓம் 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 என சதாகாலம் ஜெபித்து வந்தால் தெய்வீக குழந்தைகள் பிறக்கும். வாகனங்கள் ஓட்டும் போதும் தெருவில் நடக்கும் போதும் எந்த மந்திரமும் ஜெபிக்கக்கூடாது. ஜெபித்தால் உடல் தள்ளாடி விபத்து ஏற்படும். புரியுதுங்களா? மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஓம் ஓம் என ஜெபிக்கலாம். மூச்சை வெளியிடும் போதும் ஓம் ஓம் என்று வெளியிடலாம். ஊசியில் மருந்தை ஏற்றிய பின் இறக்குவது மாதிரி அமையணும். எக்காரணத்தை கொண்டு மூச்சு அடக்கக்கூடாது, அதுவே கும்பகம் செய்யக்கூடாது. மந்திரங்களுக்கு ஏற்றது சைவ உணவுகள், அது வேகமான பலனை தரும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் என்று சொல்கிறேன்.